திருவாரூர் மாவட்டத்திலிருந்து டி சிவகுமார் ஐயா அவங்க வந்திருக்காங்க. சிவகுமார் ஐயா அவங்க கேபி ஜோதிடத்தில் அதாவது மாநில தலைவராகவும் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காங்க. ஐயாவை ஒரு சில மணித்துளிகள் பேசுமாறு கேபி ஜோதிடத்தில் பேசுமாறு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் நிறுவனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் மோகனூரை சேர்ந்த ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களே, இந்த அருமையான ஒரு விழாவை திருத்துறைப்பூண்டியிலே ஏற்பாடு செய்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் ஜோதிட சாம்ராஜ்யத்தை பற்றி மிகப்பெரிய பேருரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற ஜோதிட ஜாம்பவான்களே, எனக்கு பின்னால் ஜோதிட முத்துக்களை பற்றி பேச இருக்கின்ற ஜோதிட ஜாம்பவான்களே, நான் இந்த விழாவில் உங்களை எல்லோருக்கும் வயது குறைவனாக தான் இருப்பேன், குறைந்த வயது. ஆனாலும் ஜோதிடத்துறையிலே அனுபவங்கள் அதிகம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், என்னுடைய இந்த வயதிலேயே ஒரு 4500 ஜாதகங்களை பார்த்து அவர்களுக்கு பலன்கள் உரைத்திருக்கிறேன். இவை எல்லாவற்றிற்கும் மூல முதல் காரணம் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையும், என்னை ஜோதிடத்துறையிலே தாயாக தந்தையாக இருந்து ஜோதிடம் என்னும் பாலை எனக்கு புகட்டிய வேத ஜோதிட கேபி உயர்கணித வேத ஜோதிட சங்கத்தின் நிறுவனர் ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களே இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுகிறேன். ஏன்னா தாய் தந்தையும் ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானும் நினைவு கூறாமல் நாம் பேசணும்னா அது ஜோதிடம் என்பது நிறைவு பெறாது. பொதுவாக இதை மாதிரி மேடைகளில் நம்ம ஜோதிடம் சம்பந்தமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய அனுபவ பாடத்தை மட்டும்தான் நம்ம பேசுவோம். அதே சமயத்தில் சபையின் நாகரீகம் கருதி யார் மனதையும் புண்படுத்தாமல் ஜோதிடத்திலே நாம் கற்ற வித்தைகளை மற்ற அத்தனை பேருக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் அனைவரும் பேச வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காரணம், எனக்கு முன்னால் பேசிய சில ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாம் தெரியும் என்பது எனக்கு தெரியும், அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆனாலும் சிலரை இட்டுக்காட்டி சுட்டிக்காட்டி பேசிய பேச்சுக்கள் என் மனதை சிறிது வருடியது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை இந்த நேரத்திலே இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் திருவாரூரிலிருந்து வந்து நான் இந்த உரையை நிகழ்த்துகிறேன் என்றால் ஏதோ அவர் கூறிவிட்டார், அவர் 4500 ஜோதிடர்களுக்கு மேலே ஜோதிடத்தை பார்த்து விட்டார் என்று அவர் கூறியதை அப்படியே யாரும் உள்வாங்க தேவையில்லை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்கின்ற வகையிலே நான் ஏதாவது ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு முரண்பாடாக நான் கூறினேன் என்றால் தயவு செய்து எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதை பரிசீலனை செய்து நீங்கள் உங்களுடைய ஜோதிட துறையிலே நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே கூற கடமைப்பட்டுள்ளேன். அதாவது ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடலிலே கலக்கக்கூடிய ஒரு கிளை நதி ஆறுகள் என்பது தான் வேத ஜோதிடம் என்பது, கேபி ஜோதிடம் என்பது. ஜோதிடத்திலே இதை தாண்டி
பிரசன்ன ஜோதிடம் இருக்கு. அந்த பிரசன்ன ஜோதிடத்திலையும் பல வழிகள் இருக்கிறது. பூ பிரசன்னம், சோழி பிரசன்னம், எண்கணித பிரசன்னம், கடிகார பிரசன்னம் அப்படின்னு நிறைய இருக்கு, வழிவகைகள் இருக்கு. இதை எல்லாத்தையும் நாம ஒரு துறையில மட்டும் நம்ம ஜோதிடத்துல போயிட்டோம்னு சொல்லிட்டு மற்ற துறைகள்லாம் நமக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செய்து அவாய்ட் பண்ணக்கூடாது. காரணம், ஜோதிடத்துல ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு சிறந்த அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத நினைச்சிங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், எல்லாமே இப்ப நான் என் வாழ்வியல்ல நடந்த நான் பார்த்த ஜோதிடத்தில் சம்பந்தமான கருத்துக்களைத்தான் நான் இங்கே உங்களிடத்தில் கூற வந்திருக்கிறேன். ஒரு 2 தினங்களுக்கு முன்பு திருச்சியிலிருந்து ஒரு பெண்மணி எனக்கு ஒரு ஜாதகத்தை அனுப்புறாங்க. காலையில டைம் வந்து கரெக்டா வந்து 9:17. நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த விஷயத்த. விவரம் உள்ளவங்க எடுத்துக்குவீங்க, அதிர்ஷ்டம் உள்ளவங்க கத்துக்குவீங்க. இதை அலட்சியமாக நிராகரிக்கப்பட்டவர்கள், ஜோதிடத்திலிருந்து நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள், அந்த சூட்சும விஷயத்தை நீங்கள் கற்று உணர மறுக்கின்றீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த பெண்மணி வந்து காலையில ஒரு ஜாதகத்தை அனுப்பி, ஐயா என்னுடைய தம்பியோட ஜாதகத்தை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு பொருத்தம் பார்த்து அனுப்புங்க, பொண்ணோட ஜாதகத்தை அனுப்பியிருக்கேன் அப்படின்னாங்க. காலையில மிகச்சரியாக வந்து 9:17. அப்போ சொன்னேன், அம்மா இன்னொரு 1 hour கழிச்சு தான் நான் ஆஃபீஸ்க்கே போவேம்மா, நீங்கள் அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ண தேவையில்லை அப்படின்னேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 10:26 எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நிமிஷம் அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டிங்களான்னு. அம்மா நான் ஏற்கனவே தான் சொல்லிட்டேனம்மா, ஏன் அவசரப்படுறீங்க, இருங்கம்மா நான் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேம்மா, பொருத்தம் இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன், உங்கள் தம்பிக்கு எப்போ கல்யாணம் நடக்குங்கிற தகவலையும் நான் சொல்கிறேம்மா அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து 11:08 எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன். அப்போ சொன்னேன், அம்மா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னும் நான் உங்கள் ஜாதகத்தையே பார்க்கல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், உங்கள் தம்பியோட ஜாதகம் தானே? ஆமாம். உங்கள் தம்பியோட ஜாதகத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கீங்கம்மா. நிச்சயமாக அந்த தவறு எப்படி நிகழ்ந்திருக்கும் என்றால், வயதை குறைத்தோ அல்லது அந்த ஜாதகத்தை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் திருத்தியோ தான் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. உண்மையை சொன்னால் தான் நான் ஜாதகம் பார்ப்பேன், நான் ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கேன், லைவில் இருக்கேன், நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா ஜாதகத்தை பார்ப்பேன் அப்படின்னு. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அங்கே நிசப்தமாக இருக்காங்க அந்த அம்மா. அம்மா ஃபோனை வச்சிட்டிங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ, அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு. ஆமாம் சார், 3 வருஷம் என் தம்பிக்கு வயசை குறைச்சி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னாங்க. எப்படி, ஜோதிடமே நான் பார்க்கல, ஜாதகமே பார்க்கவே இல்லை. ஏன் என்றால் கடிகார பிரசன்னம் நான் பார்த்தது. நல்லா கவனிச்சிங்க, முடிக்கணுமா? சரி, அப்படிங்களா? சரி சரி. கடிகார பிரசனம் நான் பார்த்தது. ஏன்னா 9:17 அந்த நிமிடம் வந்து 1:07 கூட்டுங்களேன், 8 நிமிஷம். சரிங்களா? அதே மாதிரி 10:26. ஏனென்றா ஒருத்தங்க நம்மகிட்ட ஃபோன் பேசுகிறாங்கன்னா கூட நம்ம வந்து அதை நம்ம ஜோதிடமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ஜோதிடமாக இருக்கும், எல்லாருக்கும் அந்த தொழிலே அதானே பார்த்துட்டு இருக்கோம். 26 கூட்டுங்களேன், 2 + 6 8. அதுக்கப்புறம் 11:08 8. அப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய உள்ளுணர்வு சொன்னிச்சு. ஜோதிடம் என்பது அறிவியலையும் உள்ளுணர்வையும் சார்ந்தது ஜோதிடம் என்பதை நீங்கள் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன், தெரிஞ்சுங்க. சரிங்களா? அதுதான் கடிகார பிரசன்னம். நான் வேத ஜோதிடம் படிச்சிருக்கேன், கடிகார பிரசன்னம் படிச்சிருக்கேன், பிரசன்னம்னா எல்லாமே படிச்சிருக்கேன். பூ பிரசனம் படிச்சிருக்கேன், வெத்தலை பிரசனம் பத்திருக்கேன், சோழி பிரசனம் பத்திருக்கேன். கால நேரம் தவறி அதையெல்லாம் நான் இங்கே கருத்து கூற விரும்பவில்லை. ஏன்னா நிறைய எனக்கு பிறகு ஜோதிட ஜாமரங்களாம் பேச போகிறாங்க அதுக்காக. ஏனென்றால் அந்த அவர்கள் நம்மிடம் தொடர்பு கொண்ட அந்த கனெக்டிவிட்டி நேரம் வந்து எல்லாமே எனக்கு அபாய எச்சரிக்கையாக சொன்னிச்சு. சொன்னேன், ஆமான்னாங்க. 3 வயசு கம்மியாக பண்ணி தான் கொடுத்துருக்கேன்னாங்க. தவறுமான்னு சொல்லி அவங்களுக்கு 1/2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய ஒரிஜினல் வயசை பார்த்து அந்த ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது, ஏன் இந்த பையனுக்கு வந்து இது வரைக்கும் கல்யாணம் ஆகலைங்கிற எல்லா தகவலையும் சொல்லி, அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னேன். உங்களுடைய உறவில் உங்களுடைய தாயார் வழியில் ஒரு பெண்மணி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துருக்காங்க. உங்களுடைய இதில் உண்டா இல்லையான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அந்த தோஷம் வந்து தான் இது வந்து இந்த உங்கள் தம்பிக்கு வந்திருக்குமா, அதனால தான் அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்களை நான் கூறினேன். ஜாதகம் பொருத்தம் பார்த்தும் நான் கூறியிருக்கின்றேன். இங்கே இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். வழிபாடு என்பதும் பரிகாரம் என்பதும் ஒன்று. இதற்கு முன்பு பேசிய சில ஜாம்பவான்கள் சொன்னாங்க, பரிகாரமே யாரும் பண்ணாதீங்க, அதை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் முற்றிலும் இந்த இடத்துல
மறுக்கிறேன். ஏனென்றால் நான் கத்த வித்தைகள் எப்படி, இந்த 4500 ஜாதகம் பார்த்துருக்கேன் அப்படின்னாக்கா அதில் எத்தனை பேருக்கு நான் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே பரிகாரம் தான், அதை நம்புங்க. வழிபாட்டு முறைகள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நேரத்தில் நான் நின்னோடனே என்ன சொன்னேன், ஓம் தத்புருஷாய வித்மேகே வக்கர துண்டாய தீமைக்கு தன்னோ தந்தி பிரசோதயான்னு சொன்னேன். ஏன்னா என்னுடைய மனது ஒருங்கிணைத்து நான் இங்கே இந்த இடத்துல பேசணும்னா அதை சொன்னால் தான் எனக்கு பேச வரும். அதே மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு துறையில் ஜாம்பவனாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இறை சார்ந்த நுணுக்கங்கள், வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளை நாடி வர்றவங்களுக்கு நம்ம நல்லது சொல்ல முடியும். கால நேரம் கருதி இன்னும் சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். பேசலாம்ல சார்? டைம் ஆச்சு சார். ரைட்டு. இப்போ இன்னொரு 2-3 விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிடுறேன். எந்த ஜாதகத்தை பார்க்கிறதா இருந்தாலும் நான் கேபி வேதிகை அஸ்ட்ராலஜி ரெண்டுமே சேர்த்து தான் பார்க்குறேன். ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிப்பாட்டிடுறேன். அதாவது 93 டிகிரி, 180 டிகிரி, இந்த டிகிரி கணக்குகளை பார்த்து உள்வாங்கி எல்லோருக்கும் ஜோதிடத்தை பாருங்கள். குறிப்பாக உங்களுக்கு யாராவது பொண்ணோட ஜாதகத்தையோ மாப்பிள்ளையோட ஜாதகத்தையோ கொடுத்தா, பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து மாப்பிள்ளையோட ஜாதகத்தை 180 டிகிரி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உள்ளதை பொருத்தமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அது நம்மளுக்கு பாவங்களை சேரும். அதனால் அதை மாதிரி அந்த பரிகாரங்களை எல்லாம் பார்த்து அந்த டிகிரிகள்லாம் சுத்தமாக பார்த்து நமக்கு அந்த பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ நல்ல ஒரு பொருத்தமாக பார்த்து நல்லபடியாக திருமணம் செய்தால் நான் மட்டும் இல்லை, நம்மளை நாடி வந்தவங்க மட்டும் இல்லை, நம்மளுடைய சந்ததிகளும் நல்லபடியாக வளர்ச்சி அடைவாக, நாமும் நல்லபடியாக வளர்ச்சி அடைவோம் என்பதை மட்டும் இந்த இடத்திலே கூறி எனக்கு இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தந்த அத்தனை ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் இந்த அகத்திய ஜோதிட வித்யாலயா நிறுவனர் அத்தனை பேருக்கும் நான் மிக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகுமார் ஐயா அவங்களுக்கு திருவாரூர்லேருந்து வருகை புரிந்து கேபி ஜோதிடத்தை பற்றி அருமையாக பேசினாங்க. அவருக்கு பொன்னாடை போத்து விதமாக சிறப்பு செய்ய சந்திரன் ஐயா, சேலத்திலிருந்து இரும்பாலை விஜயம் ஐயா, கேபி ஜோதிடத்தை ஆறுமுக ஐயா, அறிவழக ஐயா அவங்க பொன்னாடை போத்தி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும்